நம் அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை சிற்பியும் ஒளியும் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை விளக்கம் அளிப்பதற்காக பேராசிரியர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் ஈரோடிலிருந்து இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் நமக்கு நம் அருட்தந்தையின் கருத்துக்களை எடுத்துரைப்பார்கள். சிந்தனைக்குள் செல்வதற்கு முன் அம்மா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் 2002 மனவளக்கலையில் சேர்ந்தார்கள். மனவளக்கலையில் டிப்ளமா, பிஎஸ்சி, எம்ஏ பட்டங்கள் பெற்றுள்ளார்கள். 18 ஆண்டுகளாக சிறப்பாக மனவளக்கலையில் சேவை செய்து கொண்டு உள்ளார்கள். திருநெல்வேலி தாமிரபரணி மன்றத்தில் 8 ஆண்டுகள் சேவை செய்துள்ளார்கள். ஈரோடு அறிவுத்திருக்கோயிலில் 10 ஆண்டுகள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு அறிவுத்திருக்கோயிலில் திட்ட அலுவலராக தற்போது சிறப்பாக சேவை செய்கின்றார்கள். இவர்களது தந்தை, வாழ்க்கை துணைவர் இருவரும் நம் அருட்தந்தை அவர்களிடம் அருள்நிதி பட்டம் பெற்றவர்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்கள் தற்பொழுது நமக்கு சிற்பியும் ஒளியும் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிப்பார்கள். அம்மா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி எம்முள் இருந்து எம்மை ஈர்த்து காத்து வழி நடத்தி செல்லும் ஆசான் அருள் தந்தை அவர்களின் பாதங்களை வணங்கி இந்த ஆன்மீக இணையத்தில் இணைந்திருக்கும் இருபால் மெய் என்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி இன்றைய தலைப்பு சிற்பியும் ஒளியும் என்ற நல்லதொரு தலைப்பில் நம் குரு மகானின் வழியில் நின்று சிந்திக்கவிருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிற்பியும் ஒளியும். ஒரு சிற்பியும் ஒளியும் அங்கு சேரும் பொழுது, அதாவது சிற்பியினுடைய மனோநிலையும் ஒளி என்ற கருவியும் சேரும் பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு அழகிய சிற்பம். ஒரு அழகிய சிற்பம் நாம் ரசனை மிக்கதாக கை வணங்கி தொழக்கூடிய கடவுள் சிலையாக கூட நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு சிற்பியும் தேவை, ஒரு ஒளியும் தேவை. அதே போல மனிதராக பிறந்த நாம் ஒவ்வொருவரும், மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் நாம் இந்த வையகத்தில் சரியான முறையில் வாழ்வதற்கு தேவையான 2 விஷயங்கள். சிற்பியும் ஒளியும் சேர்ந்து இணைந்து எவ்வாறு ஒரு கடவுள் சிலையை உற்பத்தி பண்ணுகிறதோ, அது எவ்வாறு உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கல், அந்த கல்லுல இருக்கக்கூடிய அந்த சிலை தன்மை, அந்த கடவுள் தன்மை அப்படிங்கிறது அந்த கல்லை விட்டு வெளியில இல்லைங்க, கல்லுக்குள்ளாகவே இருக்கின்றது. அப்போ ஒரு சிலைக்கு தேவையானவற்றை அந்த கல்லில் வைத்து கொண்டு, அதுதாங்க முக்கியம். ஒரு கடவுளர் சிலைக்கு தேவையானவற்றை அந்த கல்லில் வைத்து கொண்டு தேவையில்லாத பகுதிகளை மட்டும் நீக்கினால், தேவையில்லாத பகுதிகளை மட்டும் நீக்கும் பொழுது அங்கு ஒரு அழகிய ஒரு சிற்பம் நமக்கு கிடைக்கிறது. அதே போல மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இல்லையா? மனிதனும் தெய்வமாக மாறலாம். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, தெய்வம் என்பது யாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, மனிதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா, இயற்கை எனும் நந்த வனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் அப்படிங்கிறார். இன்னும் மனிதனுடைய உயர்வை மிக அழகாக சொல்றாருங்க. தன் அழகை தானே ரசிப்பதற்காக ஒரு அழகான வரி போட்டிருக்கிறார் பாருங்க. தன் அழகை தானே ரசிப்பதற்காக இறைவனே மனித ரூபத்தில் வந்துள்ளான். அப்ப மனிதர்கள்லாம் யாரு? தெய்வம். ஆனா ஏன் நாம பல நேரங்களில் தெய்வீக தன்மையோடு மிளர்கிறோம், பல வேளைகளில் அந்த தெய்வீக தன்மையை குறைத்து கொண்டு தேவையில்லாத மற்றவர்களுடைய மனதை வருத்தப்படக்கூடிய வார்த்தை, மற்றவர்கள் மனம் நோகக்கூடிய இல்ல முகம் சுளிக்கக்கூடிய செயல்கள், இதையெல்லாம் நாம செய்யறோமே. ஏன்
எதனால அப்படின்னு சொன்னா, அத அழகா மகரிஷி சொல்லுவாங்கங்க. பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன் மனிதன். எப்படி பழக்கத்திற்கும் இளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன் மனிதன்? மனிதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா 6வது அறிவு. மனிதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா 6வது அறிவு. 6வது அறிவு அப்படிங்கிறது பகுத்தறிவு. மகரிஷி இன்னும் ஒருபடி மேல ரொம்ப அழகா சொல்றாங்க நம்ம குருமகான். பகுத்தறிவில் தொகுத்து உணரக்கூடிய அறிவுதான் மனிதனுடைய சிறப்பு. அப்ப பகுத்து பார்த்து எது எல்லாம் நமக்குள்ள வேணும், எது எல்லாம் நாம நீக்கணும்னு புரிந்து அதை செயலுக்கு கொண்டு வந்து செயல்படுத்தி வாழக்கூடியவன் மனிதன். அப்ப இவ்வளவு நாள் பழக்கம் பழகியது, அதாவது ஓர் அறிவு தாவர முதல் 5 அறிவு விலங்கினங்கள் வரை நம்முடன் வந்த அந்த பழக்க பதிவும் நம்மிடம் இருக்கிறது. எப்படி ஒரு சிலையை வடிவமைப்பதற்கு வேண்டாத பகுதிகளை, அதாவது அந்த தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய அந்த சிலை அந்த கல்லுல தான் இருக்குங்க. அந்த சிலை அந்த கல்லுல தான் இருக்கு. சிற்பி என்ன பண்றான், அவனுடைய மனதில் அந்த அழகிய உருவத்தை மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து எந்த பகுதியை நீக்கினால் அந்த இறைவனும் தெய்வமாகலாம்ங்கிற மாதிரி, அதாவது அந்த கற்சிலையும் கூட, அந்த கல்லும் கூட சிலையாக மாறக்கூடியவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு வேண்டாதவற்றை விளக்குகிறானோ, அதே போல மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தின் வழியாக வந்த பதிவுகளை நாம் குறைத்து கொண்டே வேண்டாதவற்றை விடுத்து கொண்டு வேண்டியவற்றை மட்டும் நம்முள் இருக்கக்கூடியவற்றை மிளறச் செய்தால் அது எங்கேயும் வெளியில இருந்து வரல. அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, சங்கல்பத்துக்கு கூட அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வேன். எங்கே எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மை நான் ஓங்கி வாழுவேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அது எங்கிருந்தும் நம்ம கிட்ட வரல. அப்ப அந்த பழக்க பதிவில் வந்த வேண்டாத செயல்களை நாம் குறைத்து கொண்டோமே ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மையான அன்பும் கருணையும் வெளிப்படும் பொழுது எல்லோரும் கைதொழக்கூடிய அளவில், எல்லோரும் கைகூப்பக்கூடிய அளவில் நம் வாழ்க்கை நாமும் சிறப்பாக வாழ்ந்து மற்றவர்களையும் சிறப்பாக வைக்கக்கூடிய அந்த அறிவுதான் 6வது அறிவின் சிறப்பு. அந்த சிறப்பு தன்மையோடு வாழ்வதற்குத்தான் சிற்பியும் ஒளியும். சிற்பியும் யாருங்க? நாம தான். ஒளியாக இருக்கக்கூடியதும் யாருன்னா நாம தான். மகரிஷியோடைய ஒரு கவி மூலம் நாம் ஆரம்பிக்கலாம். ஐம்புலன்கள் மூலமே இன்பமோ துன்பமோ, ஐம்புலன்கள் மூலமே இன்பமோ துன்பமோ அனுபவித்து சலிக்கும் அந்நிலையில் உண்டாகும் அறிவறியும் ஆர்வத்தில் அகத்தவ பயிற்சி பெற்று, மகரிஷி சொல்றாங்க பாருங்க. ஏன்னா நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதை எதன் மூலமாக அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால் ஐம்புலன்கள் மூலமாக, மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் தான் நமக்கு இன்ப உணர்வாகவும் துன்ப உணர்வாகவும் அனுபவிக்கிறோம். அதத்தான் சொல்றாங்க, இன்பமோ துன்பமோ அனுபவித்தே சலிக்கும். ஒரு வார்த்தை இதுல அழகா கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, அனுபவித்தே சலிக்கும்னு போட்டிருக்கிறாங்க. நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், துன்பத்தை அனுபவிக்கும் போது ஒரு சலிப்பு இருக்கும், உண்மைதான் இல்லையா? ஆனால் இன்பமோ துன்பமோ அனுபவித்தே சலிக்கும்னு மகரிஷி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்களே. அப்ப இன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் நம் மனதிற்குள்ளாக ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இருக்கும். ஏன்னா ஒரு குருமகான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அனுபவித்த அனுபவங்களை இணைத்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களையும் இணைத்து கொடுத்ததுதானே மகரிஷி நமக்கு கவிகள் எல்லாம்.
சோ அந்த இன்பமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நாம் அனுபவிக்கும் பொழுது நமக்கு பிடித்தமான ஒரு உணவு பதார்த்தத்தை சாப்பிட்டோம்னா கூட ரொம்ப இன்பமா இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்பமா இருக்கும். ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம். ஆனா அந்த ரசிச்சு ருசிச்சு எவ்வளவு நேரம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம உடலுக்கு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு உணவை உட்கொள்ளும் பொழுது இந்த நாக்கு சுவையாக நமக்கு இருக்கும். அத அழகா இன்பமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இந்த உடலுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எல்கையை தாண்டி நாம அது அனுபவிக்கும் பொழுது இந்த நாவிலிருந்து அந்த சுவை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு சலிப்பை உண்டு பண்ணுது. அங்க அங்க அதே உணவு பதார்த்தம் தான் முதல் சுவையாக இருந்த உணவு தான் இப்போ நமக்கு அதுல ஒரு வெறுப்பு, சின்ன வெறுப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். தொடர்ந்து தொடர்ந்து நாம உட்கொள்ளும் பொழுது அதுவே எதுவாக மாறும் என்று சொன்னால் சலிப்புணர்வாக மாறுகிறது இல்லையா? அப்ப இன்பமோ துன்பமோ அனுபவித்தே சலிக்கும். அடுத்தது பாருங்க, மகரிஷி அழகா சொல்றாங்க, அந்நிலையில் உண்டாகும் அறிவறியும் ஆர்வத்தில் நாம எந்த ஒரு இன்பமோ துன்பமோ அனுபவிக்கும் பொழுது ஏன் எனக்கு இந்த இன்பம் வந்தது, இந்த இன்பம் இருந்தது, ஆனா இந்த இன்பமே ஏன் நேற்றைய இன்பம் இன்றைக்கு துன்பமாக மாறியது இல்லையா? நேற்றைய இன்பம் இன்றைக்கு ஏன் எனக்கு துன்பமாக மாறியது அப்படின்னு கொஞ்சம் நாம அதை அறிவறியக்கூடிய ஆர்வத்தில், அந்த அறிவால் அறியக்கூடிய ஆர்வம் நமக்கு மேல வர்றதுக்கு எது நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா மகரிஷி அழகா நமக்கு கொடுத்துட்டாங்கங்க, அகத்தவ பயிற்சி இல்லையா? அந்த அகத்தவ பயிற்சி பெற்று ஐம்புலனை தாண்டியே அறிவு உயிரில் நிலைத்து, மகரிஷி சொல்றாங்க பாருங்க, அதன் கதை முழுவதும் உணரும் அறிவு நிலை ஆதி நிலை இரண்டும் ஒன்றாய் கண்டு, அழகா சொல்றாங்க பாருங்க. நேற்றைய இன்பம் எனக்கு இன்றைக்கு துன்பமாக மாறியது, இது ஏன் இல்லையா? இன்பம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை அனுபவிக்கும் பொழுது அது எனக்கு இன்பம் கொடுக்கும்னு சொன்னா அந்த இன்பம் எப்பொழுதும் எனக்கு நீடித்து இருக்கணும், அதை அனுபவிக்கும் பொழுதெல்லாம். ஆனா ஒரு காலகட்டத்தில் எனக்கு இன்பமாக தோன்றியது இன்னொரு காலகட்டத்தில் எனக்கு துன்பமாக மாறுதே, ஏன்? யாருகிட்ட கேட்கணுங்க? அடுத்தவங்க கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. எங்க கேட்கணும்னு சொன்னா அகத்தவ பயிற்சியின் மூலமாக நாம் வெளியில் தேடாமல் நமக்குள்ளாக கொஞ்சம் நம்மை, நம் உயிரை உணர 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 ஏன் அந்த இன்பம் துன்பமாக மாறியது, இதுல என்ன பண்ணினேன், என்னுடைய அளவு முறை எப்படி மீறியது, என்ன செய்யணும் அப்படிங்கறது எங்க தெரியும்னு சொன்னா எனக்குள்ளாக உள்ளுணர்வாக தெரியும். அப்போ உள்ளுணர்வாக தெரியும்னா நான் அனுபவித்த அந்த பொருள் என்ன, எத்தகையது, அந்த பொருளில் சேர்த்திருக்கக்கூடிய சேர்மான பொருட்கள் எல்லாம் எது, அந்த அனுபவித்த பொருள் எனக்கு எந்த அளவிற்கு தேவைப்பட்டது, என்னுடைய உடலுக்கு என்னுடைய மனதிற்கு எந்த அளவிற்கு தேவைப்பட்டது, அதை தாண்டியும் நான் அனுபவித்தேனா, இதையெல்லாம் யார் யோசிக்கணுங்க? நமக்குள்ள யோசிக்கணுங்க. ஐம்புலனை தாண்டிய அறிவு உயிரில் நிலைத்து, மகரிஷியா தான் அழகா அந்த வார்த்தையை போட்டாங்க, உயிரில் நிலைத்து அதன் கதை முழுவதும் உணரும் அறிவு நிலை ஆதி நிலை இரண்டும். அப்போ எதனால, ஏன், எதற்கு எனக்கு இந்த துன்பம் வந்தது, இன்பம் எதனால வந்துச்சு இல்லையா? இந்த துன்பத்தை நான் எந்த அளவோடு நிறுத்தி இருந்திருக்கணும், இதை நிறுத்தி இருந்திருந்தேன்னா நான் எப்பொழுதும் இன்பமாக வாழுவேன். அப்ப அதனுடைய மூலத்தை உணரக்கூடிய இது ஒரு உணவுக்கு நாம எடுத்துக்கக்கூடிய அந்த மூலம் இல்லையா? இப்ப பாருங்களேன், ஹோட்டல்லே சாப்பிடுறோம். முதல்ல சாப்பிடுறப்ப பூண்டு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா அதுல அஜினமோட்டோ அதெல்லாம் சேர்ந்திருந்தா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் நம்மளுடைய உடல்ல சில பல மாற்றங்கள் ஏற்படும். அப்போ நாம உண்ணும் பொழுது அந்த உணவு இன்பமாக இருந்தது, நாம வந்த பின்னாடி கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது துன்ப உணர்வாக மாறுகிறது.
அப்ப அது ஏன், எதற்கு, அதுல சேர்த்து இருக்கக்கூடிய அந்த சேர்மான பொருள்கள் என்னவாக இருக்கும், அதுல எண்ணெய் அதிகமாக இருந்ததா, இது என்னுடைய உடலுக்கு ஒத்து வராத தன்மையாக மாறியதா, அப்ப அந்த ஒரு கொஞ்ச நேரம் அனுபவிக்கக்கூடிய அந்த உணவில் கூட அதனுடைய மூலத்தை நாம உணரும் பொழுது அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் அதற்கு பின்னாளில் அதற்கு அடுத்து என்றோ ஒரு நாளில் நாம் அந்த உணவை அனுபவிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா அதை அளவோடு நிறுத்திக்குவோம். அப்படி இருக்கும்போது மறுமுறை நாம் அதை அனுபவிக்கும் பொழுது நமக்கு துன்பம் வராது, நமக்கு அமைதி நிலை பெறும் இல்லையா? அப்ப அதே போலதாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்பத்தையும் துன்பத்தையும் நாம அனுபவித்து அதை ஆராய்ந்து அகத்தவ பயிற்சியின் மூலமாகவும் அகத்தாய்வு பயிற்சிகள் மூலமாகவும் எது வேண்டும் எது வேண்டாம் என்று நாம் எண்ணி எண்ணி கவனிச்சு கவனிச்சு வாழ்ந்தோன்னு சொன்னா சிறிது காலம் கழித்து நாம எப்படி மாறுவோம்னு சொன்னா ஒரு சரியான மனோநிலையில் எப்பொழுதும் இன்பம் தரக்கூடிய ஒரு மகிழ்வான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த இடத்துல ஒரு சின்ன கதைங்க. ஒரு சிற்பி ஒரு கல்ல ஒரே இடத்துல திரும்ப 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 அடிச்சுட்டே இருக்கிறார். ஒரு நபர் வராரு, அவருடைய சீடர் வச்சுப்போமே, அவர்கிட்ட தொழில் கத்துக்க கூடியவர் கேக்குறார், என்ன குருவே நீங்க இந்த ஒரு இடத்துல இத்தனை முறை அடிச்சுட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இப்ப இவ்வளவு நேரம் அடிச்சேன் இல்லையா, 99 அடிகளும் அந்த உளியால் அடிக்கக்கூடிய அந்த 99 அடிகளும் எதுவாக மாறியதுன்னு சொன்னா, இப்ப 100வது முறை அடிக்கும் பொழுது வேண்டாத பகுதி விலகுச்சு இல்லையா, அதே அப்போ இந்த 100வது அடிக்கு மட்டும் அது உரிமை அல்ல, அந்த 99 அடிகள் பழகி பழகி அத கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கிட்டே இருந்தது. இப்ப 100வது அடி விழும் பொழுது வேண்டாத பகுதி பிரியுது. அதே போலதாங்க வாழ்க்கை. நாம நினைப்போம், நம்மள பல பேர் நினைப்போம், நான் பயிற்சி செய்துகிட்டு தானே இருக்கிறேன், நான் தியானம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், நான் உடற்பயிற்சி செய்துகிட்டு தானே இருக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு உடல்ல நோய் வந்துச்சு, ஆனா ஏன் எனக்கு மனதிற்கு துன்பம் வந்தது, ஏன் எனக்கு பிரச்சனைகள் வந்தது, ஏன் எனக்கு சிக்கல்கள் வந்தது, நான் தவம் பண்ணிட்டே தானே இருக்கிறேன். இது நம்மள நிறைய பேர் கேட்கக்கூடியது, மனதிற்குள்ளாக நினைக்கக்கூடியது. இது எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த சிற்பி சிலை செதுக்கும் பொழுது 1 அடி 2 அடி 3 அடியில மட்டும் அந்த அழகிய சிற்பம் வந்துடாது. அதுல சிற்பத்துல மெயினா சொல்லுவாங்க அந்த கண்கள், அந்த கண்கள்ல உயிர்ப்பு கொடுக்கணும். உயிர்ப்பு கொடுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சிறிது 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 வேண்டாத பகுதிகளை கழிக்க என்ன ஆகும்னு சொன்னா ஒரு அழகிய உயிர்ப்பான ஒரு அதே போலதாங்க நமக்கு பயிற்சிகள் செய்யும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய நோயினுடைய தன்மை வெளிப்படத்தான் செய்யும், இல்லைன்னு இல்லை. ஆனால் தொடர்ந்து நாம பயிற்சிகள் செய்ய என்னாகும் அப்படின்னு சொன்னா பெரிதாக வரக்கூடியது சிறிதாக அப்பைக்கப்ப உடனே நாம கழிச்சுக்கிட்டே போவோம். அப்ப 99 அடிகள் எப்படி வேண்டாதவற்றை சிறிதாக கழித்து 100வது அடியில் அழகிய சிற்பம் தோன்றுகிறதோ அதே போல இறைவன் குருவின் மூலமாக பயிற்சிகளை கொடுத்து அந்த பயிற்சிகள் நாம் செய்யும் பொழுது அப்படின்னு சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாத தன்மைகளை கழிப்பதற்காக, உறவுகளிடமிருந்து பிரச்சனைகள், இல்ல வாழ்க்கையில் ஏதோ சில பல பிரச்சனைகள், இல்ல உடல் ஏதோ ஒரு வகையில் துன்பங்கள், இல்ல சூழ்நிலைகள் சாதகமாக காரணம், இத்தனை காரணங்கள் ஏதோ ஒரு துன்பங்கள் வரும் பொழுது எப்படி உளி கொண்டு அடிக்கும் பொழுது அந்த கல் பொறுமையா வாங்கி கொண்டிருக்கிறதோ அதே போல நாம பயிற்சிகள் செய்யும் பொழுது அங்க உடல் பலம் இருக்கும், மனோபலம் இருக்கும். எத்தனை அடி அடிச்சா என்ன, அடி விழட்டும், நான் பாத்துக்கிறேன். இது எல்லாம் என்னை செம்மைப்படுத்துவதற்காக, இது எல்லாம் என்னை பக்குவப்படுத்துவதற்காக அப்படிங்கிற ஒரு
பொறுமை நமக்குள்ள வர ஆரம்பிக்குங்க. அப்படி வரும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நம்மிடம் உண்மைத்தன்மையாக இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் வெளிப்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. நம் குருமகானுடைய வாழ்க்கை வரலாறையே படிச்சோன்னா தெரியுங்க. அவர் படாத கஷ்டங்களா, அவருக்கு வராத துன்பங்களா, ஆனாலும் அத்துணை துன்பங்களிலும் அவர் என்ன பண்ணினார்னா மனதை பக்குவமாக வைத்துக் கொண்டே எந்த துன்பம் வந்தாலும் பரவாயில்லை. இருந்த சின்ன ஓலை குடிசைய காற்று அடிக்கும் பொழுதும் அவர் எழுதினார், இயற்கை எனும் போராட்டக்காரனுக்கு எல்லோரும் எடுத்தாலும் காய்கள் இல்லையா, நினைச்சா இங்க இருந்து அங்க பிச்சு வைப்பான், அங்க இருந்து இங்க தூக்கி எறிவான். பாடினார், அழகா கவி எழுதினார் அந்த நேரம். அப்ப இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையான அன்பும் கருணையும் வரும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்க தோணுமே தவிர அங்கு ஆதங்கம் நமக்கு வராது, துன்பம் வராது. அந்த துன்பத்தை கண்டு துவலாமல் ஏன் எதற்காக அந்த ஆதியை நாம யோசிக்க ஆரம்பிப்போம். எந்த இடத்துல நாம என்ன துன்பம் பண்ணினோம், எந்த இடத்துல நாம தேவையில்லாத விஷயங்களை செய்தோம். அப்ப இனி வரும் காலங்களில் நேற்றைய என்னுடைய எண்ணம் இன்றைய வாழ்க்கையாக மாறியது. அப்ப இன்றைய எண்ணம் என்னுடைய நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது. அப்ப இன்னைக்கு நான் எண்ணக்கூடிய எண்ணம் எனக்கும் சரி சமுதாயத்திற்கும் சரி துன்பம் இல்லாத வகையில் எண்ணணும். இது எது நமக்கு கொடுக்கும்னு சொன்னா அனுபவம் கொடுக்கக்கூடிய பாடம். ஆனால் அந்த அனுபவத்தை மகரிஷி அந்த கவில சொன்னாங்க இல்லையா, ஐம்புலனை தாண்டிய அறிவு உயிரில் நிலைத்து அதன் கதை முழுவதும் உணரும் அறிவு நிலை ஆதி நிலை இரண்டும் ஒன்றாய் இல்லையா. அந்த அனுபவம் கொடுத்த பாடத்தை நாம என்ன பண்ணணும்னா ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஏன் எதற்கு இல்லையா, இது நம்ம மனதை ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வர ஆரம்பிக்குங்க. ஒரு கழுகு உயர 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 பறந்து போகும், மிக உயரமாக பறக்கக்கூடிய பறவை. அது முதுமை வரும் பொழுது அதால உயரமா பறக்க முடியாது, அதனுடைய அழகு ஷார்ப்பா இருக்காது. அப்ப இரையை சரியான முறையில் தேடி உண்ண முடியாது. அப்படி ஒரு காலகட்டம் வரும் பொழுது அந்த கழுகு என்ன பண்ணுமா, தனியா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுமா. தனியா எங்கோ ஒரு இடத்துக்கு போய் தனிமையில் இருந்து அதனுடைய அழகையும் அதனுடைய இறக்கையும் அதா கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எரியுமா. எத்தனை வலி ஏற்படும் பாருங்க. அதுக்கப்புறமும் அது என்ன செய்யும்னா அது கொஞ்ச நாள் அது என்ன செய்யும்னா நிச்சயமாக தனக்கு ஒரு புதிய இறக்கும் புதிய அழகும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில அது என்ன செய்யணும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதே போல அந்த சிறகும் இறகும் அழகும் வந்த பின்னாடி அது மீண்டும் அதனுடைய வாழ்க்கை பயணத்தை மிகச் சிறப்பாக எந்த விதமான மன தொய்வும் இல்லாமல் போக ஆரம்பிக்கும். அந்த கழுகு நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் அதுதான். ஏதோ ஒரு துன்பம் வருகிறது, ஒரு பிரச்சனைகள் வருது, உடல்நல குறைவு ஏற்படுகிறதுன்னு சொன்னா கொஞ்சம் அமைதியாக நாம் அமர்ந்து இருந்து ஏன் எதற்கு சிறிது காலம் நாம் இதை சமாளித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு இது ஏன் வந்தது, எதனால வந்தது, இனிமேல் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாதவற்றை எப்படியெல்லாம் கழிக்க வேண்டும், இத நாம கழிச்சிட்டோம்னா கொஞ்சம் இன்று நான் புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவராலும் வாழ முடியும். எப்படி என்று சொன்னால் இன்பமாக அமைதியாக, இன்பம்னு சொல்ற வார்த்தையை விட அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். அதற்கு பொறுமை அவசியம், தியாகம் அவசியம், சகிப்புத்தன்மை அவசியம். இந்த நற்குணங்கள் எப்ப இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எங்கோ இருந்து வராது, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தன்மை அந்த உண்மை தன்மை வெளிப்படுவதற்கு நாம் சிறிது சிறிதாக
சிறிது சிறிதாக மனதை பக்குவப்படுத்துவதற்கு நம் அகத்தாய்வு பயிற்சிகள் மிக மிக அவசியம். மகரிஷி அதான் சொல்றாங்க, வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு. ஒரு துன்பம் வந்துடுச்சு, அந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து. மகரிஷி வார்த்தைகள் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க. எந்த துன்பம் வருகினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும். அந்த துன்பம் கூட அது தோல்வி அடைந்து போகணும். எப்போங்க? எந்த துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, பார்த்துக்கலாம் இல்லையா? நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியாதா எதை எப்ப எப்படி கொடுக்கணும்னு சொல்லி? அது எல்லாம் நடக்கும். ஒரு ஃபிளைட்ல பயணிகள் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு சவுண்டு கேக்குது. கொஞ்சம் மேகமூட்டம் சரியில்லை, இல்ல ஏதோ ஒரு அந்த ஃபிளைட்ல ஒரு பிரச்சனை இருக்கு, சோ எப்ப எது வேணாலும் நடக்கலாம், எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாருக்கும் பயம். ஐயோ, இது சரியான முறையில வந்து தரை இறங்கணுமே, அது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம். அங்க எல்லா மக்களும் ஓடுறாங்க. ஒரு சிறு குழந்தை மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது எப்போதும் போல அதனுடைய இயல்பான அந்த கலங்கம் இல்லாத சிரிப்பும் ஒரு மகிழ்ச்சியும் அதுகிட்ட நிரந்தரமா இருந்துட்டே இருக்கு. எல்லா மக்களும் பரபரப்பு. அந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குள்ளேயும் மனசு பரபரப்பு. நம்மளே எடுத்துப்போமே, அந்த இடத்துல இருந்தோன்னா என்ன தோணுங்க? ஐயோ, சரியான முறையில தரை இறங்குமா இறங்காதா, என்ன ஆகுமோ? அப்பதான் நமக்கு நினைவுகள் வரும். நம்மளுடைய பிள்ளைகள்ல இருந்து, உறவுகள்ல இருந்து அத்தனை பேருடைய முகமும் வந்து போகும். இவங்களெல்லாம் நாம் பார்க்கணுமே, பார்க்க முடியுமா முடியாதா இல்லையா? எனக்கு இன்னும் அத்தனை கடமைகள் இருக்கே. ஆனா அந்த சிறு குழந்தை மட்டும் அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா வந்து லேண்ட் ஆயிடுச்சு, தரை இறங்குறதுக்கு தயாரா வந்து நிக்க போகுது. மக்கள் என்ன பண்ணுவாங்கங்க? அடிச்சு புடிச்சு முண்டி அடிச்சு ஓடி வர்றாங்க. முதல்ல எப்படியாவது நான் வெளியில வந்துடணும், மற்றவங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு எங்க நேரம் இல்லையா? அடிச்சு புடிச்சு எல்லாரும் கீழே வந்துடுறாங்க. அப்பவும் அந்த குழந்தை மெதுவா அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் இறங்கியாச்சு. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மீடியாஸ் எல்லாம் சும்மா இருக்குமா? மீடியா எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, என்ன ஆயிடுச்சு, காரணம் புரிஞ்சுதா, எல்லாம் கேக்குறாங்க பேட்டி ஒவ்வொருத்தரையா. நீங்க ஃபிளைட்ல இருக்கும்போது உங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க. பார்த்தா ஒரு குழந்தை மட்டும் சிரிச்சிட்டு இருக்கு. உடனே அந்த குழந்தைய கூப்பிடுறாங்க. ஏன் பாப்பா, எல்லாரும் பயந்து ஓடுறாங்களே, அங்க இங்க ஓடுறாங்க, அழறாங்க, எல்லாம் உனக்கு தெரியதானே செய்து, நீ பார்த்துட்டு தானே இருந்த? ஆமா, பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி, பார்க்கும்போது எல்லாருடைய பய உணர்வு உனக்கு பயமா தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த குழந்தை சொல்லுது அழகா, இல்லையே. அது எப்படி உனக்கு மட்டும் பயம் இல்ல, உயிர் பயம் இல்லையா? இல்லையே. எதனால உனக்கு பயம் இல்லைன்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, ஏன்னா அந்த பிளைட்ட ஓடுற பைலட் என்னுடைய அப்பா. எங்க அப்பா இருக்கிறாரு, என்னை எப்படியும் பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுடுவாருங்கிற தைரியம் எனக்கு உண்டு. எல்லாத்தையும் எங்க அப்பா பார்த்துப்பாருன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு பயம் இல்லை. அதேதான். நாம் எல்லோருக்கும் அப்பாவாக அம்மாவாக இருப்பது எது அப்படின்னு சொன்னா, என்னுடைய மூலம் எது? இறைவன். அப்ப நம் எல்லோருக்கும் அப்பாவாக இருப்பது யார் அப்படின்னு சொன்னா இறைவன். நம்ம படைத்த அப்பாவிற்கு தெரியாதா தன்னுடைய குழந்தையை எப்போ எப்பொழுது எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று? நம்மளை விட அவருக்கு அக்கறை அதிகம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு மனோநிலை வந்துடுச்சுன்னா மகரிஷி சொல்ற மாதிரி இந்த வந்துரும். வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி. அப்ப நம்ம இந்த இடத்துல ஏன் அப்பாதான் இருக்கிறாருன்னா, ஏன் நமக்கு அவற்றை சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி
ஏன் அப்ப வழி காணணும்? அந்த குறும்புக்கார குழந்தைய அந்த பிளைட்லயே வச்சுப்போம். எல்லாரும் அங்கங்க ஓடுறாங்க. அந்த குழந்தைக்கு மனசுக்குள்ள ஒரு பய உணர்வு இல்ல. ஏன்னா, அந்த பைலட் யாருன்னா எங்க அப்பா. அவரு என்னைய பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுடுவாருன்னு தெரியும். ரைட்டு. அந்த குழந்தை இருந்த இடத்துல அப்படியே சிரிச்சுட்டு அதனுடைய வேலைகள மட்டும் சரியா செஞ்சுகிட்டு இருந்தா பயம் இல்ல. இதே சமயம் பிளைட் மேல பறக்கும்போது, எங்க அப்பா தான் முன்னாடி இருக்கிறார்களே. நான் என்ன வேணா பண்ணலாம். அப்படின்னு சொல்லி அந்த விண்டோவ உடைச்சு, விண்டோவ ஓப்பன் பண்ணி நம்முள் இருக்கக்கூடிய அழகு. நம்முள் இருக்கக்கூடிய அந்த அக அழகு. அந்த அழகு வெளிப்படும் பொழுது, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை, நாம் எங்கிருந்து தோன்றியோமோ அந்த உண்மை தன்மை, அப்ப அந்த அன்பும் கருணையும் நம்மிடமிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ சிற்பி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொன்னா நாம தான். நாம் ஒவ்வொருவரும் சிற்பி. நம்முடைய எண்ணங்கள் உளி அப்படிங்கிறது வேண்டாதவற்றை செதுக்கக்கூடியது. நம்முடைய எண்ணங்கள் ஒரு நாளைக்கு 16,000 எண்ணங்கள்ல இருந்து 80,000 எண்ணங்கள் வரைக்கும் வந்து வந்து போகின்றது. அந்த எண்ணங்கள் எவ்வாறான எண்ணங்கள்? நல்ல எண்ணங்களாக இருக்கிறதா? இல்ல வேண்டாத எண்ணங்கள் வருகிறதா? மகரிஷி அழகா சொல்லுவாங்கங்க. உண்மையிலேயே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அப்படிங்கிறது ஒரு அன்பே வடிவானவர். கருணையே வடிவானவர். ஏன்னா, நாம எண்ணம் வரும்போது, ஐயோ! எனக்கு இப்படியெல்லாம் எண்ணம் வந்துடுச்சேன்னு வருத்தப்படக்கூடாதாமா. அதனால சொல்றார். எண்ணம் எழுவது இயல்பு. அந்த எண்ணத்துக்கு காரணம் நீ கிடையாது. அதுதான் சிற்பி. சிற்பியோட மனோநிலை என்ன ஆகுதுங்க? இந்த இடத்துல ஒரு கல்லு இருக்கு. இந்த கல்லுல இந்த பகுதி வேணுமா? இந்த பகுதி வேணுமா? இந்த பகுதியை எடுக்கலாமா? அந்த பகுதியை எடுக்கலாமா? அவனுக்கு அந்த ஆராய்ச்சி. அதே போல எண்ணம் எழுவது இயல்பு. நல்ல எண்ணங்களும் நம்முள் இருக்கும். வேண்டாத சில பல எண்ணங்களும் நம்முள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த சிற்பி என்ன பண்ணுவாங்க? அந்த உளியை கொண்டு வேண்டாதவற்றை செதுக்கி அகற்றுவது போல, வேண்டாத பாகங்களை உளி கொண்டு அடித்து செதுக்கி அதை வெளித்தள்ளுவது போல, நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களும் இருக்கிறது, வேண்டாத எண்ணங்களும் இருக்கிறது. ஏன்னா இத்தனை நாள் பழக்க பதிவின் காரணமாக மகரிஷி சொன்ன மாதிரி பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன் மனிதன். பழக்க பதிவாக நமக்கு இத்தனை காலமாக வந்தது. சூழ்நிலை காரணமாக, சந்தர்ப்பம் காரணமாக இல்லையா? பழக்கத்தின் காரணமாக, தேவையின் காரணமாக நமக்கு வேண்டாத பழக்க வழக்கங்களும் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. அப்ப இந்த நாம ஆறாவது அறிவை கொண்டு சிந்திக்கும் பொழுது இது எனக்கு வேணும் வேண்டாம். அதுதான் மகரிஷி சொல்றாங்க. எண்ணம் எழுவது இயல்பு. அதுக்கு சொல்லுவாங்க மகரிஷி. ஆனா அந்த எண்ணத்தை செயலுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது நம் கையில். அந்த எண்ணத்தை செயலுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது எதை கொண்டு வரலாம், எதை கொண்டு வரக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கடமை. அதுல திருத்தம் வேணும். வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் இது இறைவன் மூலமாக வந்த எண்ணங்கள் தானே, இதெல்லாம் நான் செயல்படுத்துவேன்னா அப்ப துன்பம் வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி வேண்டாத விஷயங்களை நாம போக்குவதுதான் அகத்தாய்வு. அதை நாம செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நம் மனம் அமைதி அடைய ஆரம்பிக்கும். நம் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும். நம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது எதை வச்சு நாம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மகிழ்வு எனக்கு கிடைத்த மகிழ்வு நிரந்தரமானதா இல்ல சிறிது காலகட்டம் வரைக்கும் மட்டும் என்னிடம் மகிழ்ச்சி இருந்து அதன் பிறகு எனக்கு துன்பத்தை கொடுக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு நம்ம மனதில் உள்ள மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ இந்த நேரம் நான் ஒரு பொருளை அனுபவிக்கும் பொழுது மட்டுமல்லாது, ஒரு பொருளோ
ஒரு நபரோ உறவுகளோ ஏதோ ஒன்று எனக்கு மகிழ்வை கொடுப்பவர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அது இருக்கும் பொழுது மட்டும் மகிழ்ச்சி இல்ல. அது நான் அனுபவிச்சாலும் சரி, என்னை சார்ந்தவர்கள் அனுபவித்தாலும் சரி, யாரோ ஒரு நபர்கள் அனுபவித்தாலும் அந்த இடத்தில் எனக்கு ஒரு மகிழ்வு வரணும். பரவாயில்ல, கிடைச்சிருக்கே. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த எண்ணம் நமக்கு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அது நிரந்தரமான ஒரு அமைதிக்குள்ள நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு போக ஆரம்பிக்கும். அந்த அமைதியைத்தான் நம்மளுடைய 6வது அறிவினுடைய சிறப்பு. அதுதான் 6வது அறிவினுடைய முழுமை. அப்போ ஒளி எங்க இருக்கு, சிற்பி எங்க இருக்குதுன்னா, ஒளியும் நானா தான் இருக்கிறேன், சிற்பியும் நானா தான் இருக்கிறேன். எனக்குள்ள அந்த ஒளியை கொண்டு என்னுடைய மனதை கொண்டு நான் அதை வேண்டாத பாகங்களை விளக்கும் போது மற்றவர்கள் என்னை பார்த்து மகிழக்கூடிய, அமைதி அடையக்கூடிய ஒரு சாந்தம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக, எப்படி நம் வேதாத்ரி மகரிஷியோ ரமண மகரிஷியோ யாரோ ஒரு மகான்களை பார்க்கும் பொழுது எத்தனை மனிதருக்கு துன்பங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல மகானை, ஒரு குருவை நாம் சந்திக்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வருத்த அலைகளோ துன்ப அலைகளோ அந்த நேரம் அந்த நிமிடம் நம்மை பாதிப்பதில்லை. அந்த நேரம் அந்த ஒரு நிமிடம் நம் மனதிற்கு ஒரு நிறைவு, ஒரு அமைதி கிடைக்குது இல்லையா? அந்த நிறைவும் அமைதியும் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த ஒலி கொண்டு ஒரு சிற்பி வேண்டாத பாகங்களை விளக்குவது போல நம் ஐம்புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய இன்பமோ துன்பமோ நம் மனதை எந்த அளவிற்கு பாதிக்கிறது, எந்த அளவிற்கு நம்மை பக்குவப்படுத்துகிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பாதிக்கக்கூடிய விஷயங்களை, பாதிப்பிற்கு காரணமான விஷயங்களை ஒதுக்கி தள்ளுவதும், நம்மை மகிழ்வாக வைத்திருக்கக்கூடிய, நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் வளர்த்து கொள்வதும் தான் அகத்தாய்வு பயிற்சி, அகத்தவ பயிற்சி. இத 2யும் செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக மகிழ்வாக இருப்பதற்கு வேற எங்க இருந்தோ ஏதோ கிடைக்காதுங்க. முழுமையான காரணம் யாருன்னு சொன்னா நாம மட்டுமே தான் காரணமா இருக்கிறோம் இல்லையா? அந்த காரணத்தை அததான் சொல்றாங்க, உன்னுள்ளே தெய்வம் அறிவாக உள்ள உண்மை உற்றுப்பார். உன்னுள்ளே யாருக்குள்ளங்க? நம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய தெய்வம், உன்னுள்ளே தெய்வம் அறிவாக உள்ள உண்மை. அறிவுதான் எதுங்க? தெய்வம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார் இல்லையா? அப்ப நமக்குள்ள தெய்வமாக உறைந்து நிற்கக்கூடிய அந்த அறிவு எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை உற்றுப்பார். நாம கவனிச்சு பார்க்கணும். அறிவு தெய்வம் 2ம் ஒன்றாய் காண்பாய். அப்படி பார்க்கும் பொழுது அறிவு வேறு தெய்வம் வேறு இல்ல, 2ம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது நமக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். உன்னுள்ளே அறிவு தெய்வமாக உணர்ந்திட்டால் உலக மக்கள் அனைவருமே உடன் பிறந்தோர் ஆவார் இல்லையா? அறிவு தெய்வம் 2ம் வேறு வேறு அல்ல, அறிவு தெய்வம் 2ம் ஒன்று. அந்த 2ம் ஒன்றாக இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த 2ம் ஒன்றாக இணைந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம சரியாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா உலக மக்கள் அனைவருமே உடன் பிறந்தவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த இடத்துல நமக்கு என்ன வராதுங்க? துன்பம் வராது. துன்பம் வந்தால் கூட அது என்னுடைய செய்கையின் காரணமாக அப்படிங்கிறத நமக்கு இத மகான்கள் நிறைய பேரு சொல்றாங்கங்க. வெளியில இருந்து தேட வேண்டாம், நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர். தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர். தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல, தேனுக்குள்ள என்ன இருக்குங்க? இன்பம் செறிந்திருந்தார் போல ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. ஊன்னா என்னதுங்க? நம்மளுடைய உடல்.
உடலுக்குள்ளாக அந்த ஈசன் உறைந்திருந்தானே. என்னன்னா அந்த ஈசன் உறைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலதான் நாம உண்ணக்கூடிய உணவு 7 தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது. அதுல யாரும் எதுவும் நாம பண்றதில்ல. யாருமே எதுவுமே நம்ம பண்றதில்ல. ஆனா எப்படி அது சாத்தியம்? அதுதான் அதுதான் அதையெல்லாம் சரியான முறையில பிரிச்சு கொடுக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா, என்னுள் அறிவாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம். அப்போ நம்மை படைத்த ஈசனுக்கு தெரியாதா நான் எப்படி வாழணும்னு? அந்த ஒரு மனநிலையோடு நாம் நம்மளுடைய அறிவை நமக்குள்ளாக செலுத்தி, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த உண்மைத்தன்மை, அந்த தெய்வீக தன்மையை நாம் நமக்குள்ளாக திருப்பி பார்க்கும் பொழுதுதான் தெரியும். நாம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவு எது? அதை நாம கவனிக்கிறது இல்ல. இந்த போறான் பாரு அவனுக்கு அறிவே இல்லைன்றோம். இந்த போற பாரு அவனுக்கு பக்குவமே இல்லைங்கிறோம். இந்த போற பாரு அவ அப்படி இருக்கிறான், இவ எப்படி இருக்கிறான், அவன் வாழ்ந்த வாழ்க்கைய பாரு சொல்றோம். வெளியில பார்த்து பிரயோஜனம் இல்ல. எங்க பார்க்கணும்னா, நமக்குள்ள நாம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அறிவு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? அந்த அறிவு என்ன சொல்லுதுன்னு நாம கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். சிறப்பானதாக இருக்கிறது மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கும் மற்றவர்களுடைய நன்மைக்கும் காரணமாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வகையில சிலையாக, ஒரு அழகிய சிலையாக, மற்றவர்கள் கை தொழக்கூடிய சிலையாக இருப்பதும், படிக்கல்லாக மிதிபடுவதும் கருங்கல் தான். அந்த கருங்கல்லை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. படியில போடும்போது அது மிதிபடுகிறது. வேண்டாத பாகங்களை அகற்றும் பொழுது அது அழகிய சிற்பமாக மாறுகிறது. அந்த அழகிய சிற்பமாக மாறும் பொழுது மற்றவர்களுடைய கண்களுக்கு அது மகிழ்வை தருகிறது. மற்றவர்களுடைய மனதிற்கு அது மகிழ்வை தந்து ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. என நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது, நல்ல விஷயங்களை பேசும் பொழுது, நல்ல விஷயங்களை நினைக்கும் பொழுது மனதிற்கு ஒரு அமைதி கிட்டுகிறது. அதே போலதான் அதே போலதான் ஒளியாக இருந்து என்னை நான் செதுக்கிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நல்ல சிற்பமாக மற்றவர்கள் வாழ்விற்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கை போல. விளக்கு என்ன செய்யும்னா, தன்னை எரித்து கொண்டு மற்றவர்களுக்கு தான் இருக்கக்கூடிய இடத்திற்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பது போல, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக வாழும் பொழுது அது நமக்கும் நன்மையை தந்து நம்மை சார்ந்தவர்களுக்கும் நன்மையை கொடுக்கும் என்று கூறி, ஒளியாக இருப்பதும் சிற்பியாக இருப்பதும் வேறு யாருமல்ல, நாம் ஒவ்வொருவருமே. கல்லாய் பிறந்தோம், சிலையாய் வாழ்வோம், ஒளி அடிக்கும் வழியை தாங்கினால் உலகம் வணங்கும் உயரம் காண்போம் என்று கூறி, ஒளியும் சிற்பியும் என்ற நல்லதொரு தலைப்பை சிந்திப்பதற்கு வாய்ப்பை கொடுத்த இறைக்கும் குருவிற்கும் நன்றியை கூறி, இந்த உலக சமுதாய சேவா சங்கம் சேரும் சிறப்புமாக செயல்படுவதற்கு எந்த நேரமும் தன் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், பத்ம பூஷன் விருது பெற்ற டாக்டர் SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் இந்த நல்ல வேலையிலே வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி, இந்த ஆன்மீக இணைப்பின் மூலமாக நாம் அனைவரும் நல்ல பல கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் சிந்திப்பதற்கும் கேட்பதற்கும் உறுதுணையாக இருந்து அருட்பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய IT இயக்குநரகத்திற்கும் அதில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும், இந்த நல்ல வேலையிலே எத்தனையோ வேலைகளுக்கு இடையேயும் நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்ற வேட்கையோடு அமர்ந்து
இருக்கக்கூடிய இணையத்தில் இருந்திருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கிய அம்மா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது அன்பராக சாந்திகண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா அருமையா இருந்ததும்மா, உளியும் சிற்பியும். இப்ப நம்ம உளியாவும் இருக்கும்போது சிற்பியா இருக்க மாட்டேங்கிறோம். உளியா இருக்கும்போது சிற்பியா இல்ல, சிற்பியா இருக்கும்போது உளியாவும் இல்ல. ரெண்டுமே நாம தான் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்க இதுல அவ்வளவு அருமையா புரிஞ்சுக்கிட்டோம்மா. ரெண்டுமே நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப உணர்ந்துட்டேன். நன்றி சொல்லதாமா அவங்க அழைச்சேன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றியம்மா, நன்றியம்மா. வாழ்க வளமுடன். அவ்வளவு நல்லா இருந்தது. தவம் பண்ணா தற்சோதனை பண்ண முடியல, தற்சோதனை பண்ணா தவம் பண்ண முடியல. அந்தந்த நேரத்துல நம்ம தற்சோதனை பண்ணிட்டா ஒரு செகண்ட் மட்டும் பேசிடுவோம். பேசினதுக்கு அப்புறம் தற்சோதனை பண்ணா பிரயோஜனமே இல்லாம போயிடுது. அதுதான் இந்த ரெண்டுமே இருக்கணும். ஆமா, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாதுமா. எந்த ஒரு விஷயமும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. போக போக காலம் போக போக அது நமக்கு எளிமையாக கிடைக்கும். வைங்களேன், க்ஷணத்திற்கு க்ஷணம் அந்த அகத்தாய்வுங்கிறது பழக்க பதிவால வந்துடுங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. அருமையம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா, சிற்பியும் மொழியும். அம்மா மனித கடைசியில் பூத்த மனித மலர்ன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த வேர்டு. இயற்கை எனும் நந்தவனத்தில் இயற்கை எனும் இறுதியாக பூத்த மலர் மனிதன் அப்படின்னு மகரிஷி சொல்றாருங்க. அந்த வேர்டு நல்லா இருந்துச்சு. சட்டுக்கு மறந்துட்டேன், அதனால கேட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. இப்ப கல்லுக்கு அடிச்சா வலிக்காது, அப்ப மனுஷங்களுக்கு அந்த உளியை அடிச்சா வலிக்கும் தானே? உளி அடிக்கிறதுங்கிறது உளி கொண்டு அடிக்கிறது இல்ல, நமக்கு வேண்டாத துன்பங்கள் வருது இல்லையா, மத்தவங்க கொடுக்கும் போது அது வலிக்குது இல்லம்மா மனசு. அதுதான் வருதுன்னா அதுதான் மகரிஷியே சொல்றாங்க. அந்த ஆதி நிலை என்னங்கறத உணருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு துன்பம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா என்றைக்கும் நாம ஏதோ போட்ட எண்ணத்தினுடைய விதையாக கூட இருக்கலாம். ஏன்னா விதைக்காம ஒரு மரம் வராது. அப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த காரணத்தை உணர்வதுதான் அகத்தாய்வு. நன்றிகள் அம்மா, மிக்க அருமை. வாழ்க வளமுடன் அம்மா. லில்லி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். லில்லி அம்மா வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. ஒளியா இருக்கமா கல்லா இருக்கமா ரெண்டுமே இருக்கமான்னு கூட தெரியல. அகத்தாய்வு பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னே புரியல. வாழ்க வளமுடன். அந்த பழக்கம் வழக்கம் இடையே போராடுகிறோம்ங்கிறதுமா எத்தனை வருஷம் இருந்தாலும் அதுல போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்க மாதிரி தோணுது. பகுத்தறிவில் தொகுத்துணர்வு, அது மகரிஷி சொன்னதை அழகா சொன்னீங்க. இன்பமோ துன்பமோ அனுபவிக்கும் போது ஒரு சலிப்புத்தன்மையோ பேரின்பமோ உண்டாகாம இல்ல. இப்ப நம்ம இன்னைக்கு ஊருக்கு போறோம்னா அதுல ஒரு ஆலியார் போறோம்னா அதுலயும் அந்த மாதிரி ஒரு இரண்டையும் ஒன்னா எடுத்து பாக்குற பக்குவங்கள் வந்துருச்சா அப்படின்னா அதெல்லாம் என்கிட்ட எல்லாம் முயற்சி தான்மா பண்ணிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அந்த முயற்சி இருக்குது இல்லையம்மா, அது போதும். பயிற்சி, முயற்சி, தொடர் முயற்சி நமக்கு ஒரு நாள் வெற்றியை உண்டாக்குங்கம்மா. அது மாதிரி அனுபவம் கொடுத்த பாடம் நமக்கு அமைதி ஆகிறது. அதை நான் ஏத்துக்கிறேன். எவ்வளவோ அனுபவங்களை பாக்குறோம். அந்த சமயம் நம்ம ஒரு மாதிரியானா கூட அதை ஏத்துக்கிறது ரொம்ப அருமையான வேர்டு. அதை யோசிச்சு பார்த்தா எல்லாருக்குமே புரியும். சின்ன பிள்ளைல படிக்கிற காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன அனுபவம் ஆயிருக்குங்கிறத பிடிக்குமா. நான் இன்றே பிறந்தோம், அமைதியா இருக்கோம், துன்பம் வந்தாலும் இதெல்லாம் எனக்கு நான் எழுதி பார்த்திருக்கேன். ஆனா ரொம்ப நல்ல ஆனாமா பழக்க பதிவில் வர்ற குணத்தை நம்ம குறைத்து கொள்ள முடியவில்லை. பழக்க பதிவுல வந்துருச்சுன்னு வைங்க, அதை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது நம்ம தவம் பண்ணியோ இல்ல நம்ம தற்சோதனை பண்ணுனா கூட அந்த லேசா அடிபடாம நம்ம இருக்கமா அப்படிங்கிறது தெரியல. நம்ம கர்மா அப்படி நம்ம ஏத்துக்கிட்டு தான் போறோமா,
இல்ல சில பேர் விழிப்புணர்ந்த அந்த நிலையில அத வருமுன்னே கூட காத்துக்கலாம். அந்த நிலை வந்துருச்சா அப்படின்னா அது எப்ப எந்த நேரமும் தவநிலையில இருந்தாதான் வருமா? அது உங்கள்ட்ட சின்ன விளக்கு அதாவது நம்ம வந்து ஒரு அடி பட்டோன்னா சே வேண்டாம் விடு அப்படிதான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய வருமுன்னே இதெல்லாம் வரும், இதெல்லாம் நம்ம செஞ்ச பாவம், இந்த கர்மா நம்ம அனுபவிக்க போறோம் அப்படின்னு உறுதியா நம்ம எடுத்துக்கிறோமானா இல்லம்மா யாரா இருந்தாலுமே. சரி இன்னைக்கு அதுக்கு ஒரு வழி நீங்க சொன்னீங்களா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன்மா. அதுதாங்கம்மா அந்த க்ஷணத்திற்கு க்ஷணம் அகத்தாய்வு அப்படின்றது. இப்ப நாமளே பாருங்களேன், பயிற்சிக்கு முன்னாடி நம்மளுடைய மனோநிலை எப்படி இருந்தது, பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மனோநிலையில கொஞ்சமாவது நிச்சயமா மாற்றங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம உடல் அளவும் மன அளவும் வருது இல்லையா? இது இன்னும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இதுலயும் ஒரு சலிப்பு வரும் பொழுது சலிப்பு அப்படின்னா சரி வந்துருச்சு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். வரும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் மனசும் உடலும் சரியா இயக்கம் வரும்போது ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இன்டியூஷனா தெரியும். ஒண்ணு இல்லைங்கம்மா, சில நேரங்கள்ல நம்ம உணராத தன்மைதான். இப்போ பயிற்சிக்கு முன்னாடி பாருங்க, நாம ஒரு டிவிலேயே ஒரு காட்சி பார்க்கறதுக்கும் அந்த சினிமா பார்க்கறதுக்கும் இருந்த மனோநிலையும் இப்ப நாம பார்க்கிற மனோநிலையும் நிச்சயமா வேறுபட்டிருக்கும். அதே போல உணவாக இருந்தாலும் சரி, அப்ப இருந்த மனநிலைக்கும் இப்ப இருக்கக்கூடிய மனநிலைக்கும் இன்னொரு நபர் நம்ம இல்லாம இன்னொரு நபர் ஏதோ ஒரு வகையில துன்பப்படும் போது நாம முன்னாடி பார்த்த மனநிலைக்கும் இப்போ உள்ள மனநிலைக்கும் மாற்றம் வரும். இந்த மாற்றங்கள் வந்து 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 என்ன ஆகும்னு சொன்னா நம்மளுடைய மனதிற்கு ஒரு தெளிவு ஒரு அமைதியை கொடுக்க ஆரம்பிக்கும் போது இது எல்லாம் அப்படிதான் பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு நமக்கு இப்ப எவ்வளவு நாளுக்கு நாள் வர வர ஏதோ ஏதோ மாற்றங்கள் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கேன். இந்த கொஞ்சம் ஒரு பக்குவமான ஒரு சின்ன திருப்தி நிலை நம்ம கிட்ட வர ஆரம்பிக்கும். அந்த திருப்தி இன்னும் நல்ல ஒரு முழுமையான திருப்திக்கு போகும்போது நாம நீங்க சொன்ன மாதிரிங்கம்மா வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனா நம்மளுடைய மனம் ஒட்டாம இருக்கும். இப்ப மகரிஷிக்கே நம்ம குருமகானே எடுத்துப்போமே, கடைசி காலகட்டத்துல வயிறுல கொஞ்சம் பிரச்சனை. அவர் ஒரு மகான் தான், எல்லா பயிற்சிகளும் பண்ணினாருதான். ஆனா அந்த சிறு வயதில் உணவு இல்லாம ஏற்பட்ட ஒரு துன்பத்தினுடைய தன்மை ஒரு காலகட்டத்தில். அப்போ அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நல்லதை செய்யும் பொழுது அதை என்ன செஞ்சிருக்கலாம்னா அவருக்கு வராம தவிர்த்து இருக்கலாம். ஆனா மகான்களுடைய வாழ்க்கைகளை நாம நிறைய ஆராய்ச்சி பண்ணும் பொழுது மகான்கள் வரக்கூடிய துன்பத்தை தவிர்க்க பார்க்கல, அதை அனுபவிச்சு அந்த அனுபவத்தில் மனம் ஒட்டாத நிலையில வாழ பழகினாங்க. அந்த மனோநிலை தாமா தெளிவு கொடுக்கும். இன்னும் நமக்கு மகரிஷி அகத்தாய்வு பயிற்சி நல்லா கொடுத்திருக்கிறாரு இல்லையா? இத செய்ய 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 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா வேகமா நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் குறையும். வேண்டாத பதிவுகள் எல்லாம் குறையும் போது கொஞ்சம் என்ன ஆகும்னா அந்த சிற்பி செதுக்கி 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 வேண்டாததெல்லாம் தள்ளுறதாமா இப்ப நமக்கு நடக்கு. நமக்கு சொல்றோம் நான் பயிற்சி செய்யறேன், நமக்கு துன்பம் வருது, இன்னும் மனசு வந்து அதுல இருந்து விடுபட முடியல அப்படின்னு நினைக்கிறோம். இது எல்லாம் செதுக்கு செதுக்கு செதுக்கி நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்குது. ஆனா இத கொஞ்சம் நம்ம பயிற்சியில உணர ஆரம்பிக்கிறோம். இது ஒரு நல்ல சிற்பத்தை கொடுக்கறது போல நம்ம கிட்ட ஒரு முழுமையான ஒரு தெளிவை நிச்சயம் கொடுக்குமா. வரும் முன்னாடி விழிப்பு நிலையோடு நம்ம அத செயல்படுத்தணும், செயல்படுத்துறதுக்கு அதை அணுகக்கூடிய தன்மை நமக்கு மாற்றம் நிச்சயமாக வருமா. என்ன குரு சொல்லி இருக்கிறார் இல்லையா, குருவினுடைய சொல் வீணாகாது இல்லையா, அது நடக்குமா. வாழ்க வளமுடன். ஒன்றே மாறாதது, அதை நல்லா புடிச்சுக்கிறோம் இல்லம்மா. நிச்சயம். நன்றிமா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். லில்லிமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தன் பிறகு செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா அந்த ஒளியும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த உள்ளி வந்து சிலைய செதுக்குள்ள அவர் எந்த மனநிலையில இருக்கோ அந்த ரொம்பன்னு மனம் மாறனா கூட அந்த இறைநிலையோட அவர் எந்த வடிவம் அடிக்கிறாரோ மாறனா கூட நம்ம சிலை வந்து கல் வேஸ்டா போயிடுது, அது வேஸ்டா படிக்கட்டுக்காக எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறோம். மகரிஷி மகான் என்ன சொல்றாரு, நம்ம குடும்பத்திலே வேற எங்கேயுமே போய் தொட தேவையில்ல, உன்னுடைய கர்ம வினை குறையறது எப்படின்னு பாத்துக்கலாம், உன் குடும்பத்திலே எல்லாத்தையும் செஞ்சு கர்ம வினையை போய்க்கிக்கலாம்பா, வேற எங்கேயும் போய் உலகத்துல போய் தேட தேவையில்லன்றாரு. ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கை துணை விட அது எப்படி இப்படிதான் இருக்குன்னு நம்ம தெரியுது. இருந்தாலும் நம்ம எவ்வளவு தூரம் நல்ல செயல்களை இது வந்து சொன்னாலும் மகரிஷி என்ன சொல்றாரு, சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் பண்றாரு.
ஆனா அந்த கர்ம வினைகள் வரக்குள்ள சில டைம்ல அது உச்சத்துல போகக்குள்ள நம்மளுக்கு அந்த அளவுக்கு தாங்க முடியாத சில தொந்தரவுகள் வரதாமா செய்யுது. நம்ம இன்னும் அந்த குடும்ப நிகழ்ச்சிகளை, நம்மளுடைய கணவன் மனைவியுடைய உறவுகளை இன்னும் நல்லா மேம்படுத்துறதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன வழிகள் நம்ம செய்யலாமா? சாந்தி தவம் அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு வழிங்க. சாந்தி தவம் நல்ல செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கருமையம் கொஞ்சம் தூய்மையாகும். நாம இதற்கு முன்னாடி செய்த ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னா சாந்தி தவம் நல்லா செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு துன்பம் வரும்போது அந்த துன்பத்திற்கு காரணம் என்ன, அந்த துன்பத்திற்குரிய எண்ணம் நாம எப்ப எந்த சூழ்நிலையில எந்த காலகட்டத்துல போட்டோம் அப்படிங்கிறது கொஞ்சம் உணர்வாக தெரிய ஆரம்பிக்குதுங்க. சோ அதுல சாந்தி தவம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு. சாந்தி தவம் பண்ணும் பொழுது அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக விவோ V2521 உங்க பேரை சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். பேர் சொல்லிருங்கம்மா. நான் விஜயலட்சுமி பேசுறேங்கம்மா, திருப்பூர்ல இருந்து. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்க அம்மா. மிக சிறப்புமா, பேச்சு மிக அருமையா இருந்தது அம்மா. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நான் ஒரு படம் சினிமா பாக்குறப்பவும் இன்னொரு எந்த செயல் செய்யறப்பவும் எங்களுக்கு முதல்ல இருந்ததுக்கு இப்போ அத பாக்குறப்ப மாற்றமா இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா. நானும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், நம்ம இதுக்குள்ள இத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம என்ன உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கறது நான் ரொம்ப யோசிச்சிருக்கிறேம்மா. இப்ப நீங்க அது சொல்றப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்கம்மா. இப்ப நம்ம படம் டிவி ஏதாவது பார்த்தாலும் என்னைக்காவதுதான் பாக்குறப்போ அந்த அவங்க எப்படி பேசுறாங்க அந்த வசனம் தான் நம்மளால யோசிக்க முடியுது. முதல் மாதிரி இல்லைங்கம்மா, இது ரொம்ப மாற்றமா தான் இருக்குது. அது நீங்க சொல்றப்ப என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பாப்பு அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. லில்லிமா. உமாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா, ரொம்ப அருமைமா. ஒளியும் நம்ம தான் சிற்பியும் நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் 1 மணி நேரமா அருமையான கருத்துக்கள் நம்ம மகிழ்ச்சி சொன்னது, மற்ற மகான்கள் எல்லாம் சொன்னது அருமையாக அப்படியே நிறுத்தி நிதானமா உங்களுக்கே உரிய பாணியில அருமையா இருக்கும். எப்பவுமே உங்க குரல் வளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறுத்தி அழகா எப்பவுமே பேசுவீங்க. இந்த சனத்துக்கு சனம் ரொம்ப அருமையா இருக்கும்மா. ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அருமையான குரல் வளமா உங்களுக்கு. சிறப்பா சொன்னீங்கம்மா. இவ்வளவு நேரம் அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எத்தனை கருத்துக்கள் அருமைம்மா, மிக சிறப்புமா. வாழ்த்துறதுக்கு தான்மா வந்தேன். வாழ்க்கை வளமுடன்மா. நிறைய கொடுங்கம்மா அது மாதிரி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி லில்லிமா. வாழ்க வளமுடன் அம்மா. உமாமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான சிந்தனை உரை தந்தமைக்கு என்னுடைய பரிபூர்ணமான ஆனந்த நன்றி உணர்வு கூடிய வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வியை கொடுத்துட்டீங்க. சிற்பி நானே, உளியும் நானே, செதுக்கக்கூடியவங்க நம்ம தான். என்னென்ன செதுக்கணும், எப்ப செதுக்கணும், அதை செதுக்கக்கூடிய நேரம் என்ன, எது நமக்கு வேணும் எது வேண்டாம், தேவையற்றதை நம்ம விளக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சிற்பி உளியுங்கிற அந்த தலைப்பை வச்சு ரொம்ப அருமையாக எளிமையா புரியுற மாதிரி ரொம்ப மகானோட கருத்துக்களோட சேர்த்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. நிறைய நீங்க நிறைய சொல்லுங்கம்மா, பேசுங்கம்மா, நல்லா இருக்கு. இரையாற்றினுடைய தன்மையை நம்ம திரும்ப 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 கேட்கும் போது சரி கேட்டது தானே, சரி பார்த்தது தானே அப்படின்னா இல்லாம அது ஒவ்வொன்று வார்த்தைகளிலும் ஒரு புதுமை வருகிறது. மகானுடைய அதுதான் அவருடைய கிஃப்ட் நமக்கு. இறையாற்றலிலிருந்து இறைவன் உணர்வோடையே நமக்கு கொடுத்த மகானு இப்ப நம்ம எல்லாரையும் இறை உணர்வாளர்களாக மாற்றிக்கிட்டு இருக்காங்கிறது உங்கள் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ரொம்ப நன்றி உமா மகேஸ்வரி அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுடைய அருட்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
வளமுடன். வாழ்க. லில்லிமா வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலாவதி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கொஸ்டினுங்கம்மா. பற்று பற்று வேண்டாம் அப்படின்னு சொல்றோம், ஆனா அந்த பற்று விடுறது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கேம்மா. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேம்மா. பற்ற விடுறது அப்படிங்கிறதுங்கம்மா நாம தவம் அகத்தாய்வு தாங்கம்மா. தவம் செய்யும் பொழுது தைரியம் தன்னம்பிக்கை கூடும். அகத்தாய்வு செய்யும் பொழுது மனம் இன்னும் ஒரு பக்குவ நிலைக்கு வரும். வேண்டியது வேண்டாததை விட சொல்லும். பற்று அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது இருக்கு. ஆரம்பத்திலே நாம இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்றாங்க, தவம் செய்யும் போது கூட அந்த ஞானம் வேணுங்கிற பற்று கூட வேண்டாங்கிறாங்க. சரியா? நான் இயல்பா இருக்கிறேன், அவ்வளவுதான். இயல்பு தன்மைக்கு வர்றதுக்கு அந்த பற்றுக பற்றற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நாம பயிற்சி செய்ய செய்ய அதான் சொல்லுவாங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தண்ணி உயர உயர எப்படி தாமரை தண்டு மலர் மேல மேல உயருமோ அதே போல நம்ம அகத்தாய்வு அகத்தவ பயிற்சிகள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனம் கொஞ்சம் பக்குவப்பட ஆரம்பிக்கும். இப்போ ஒரு குறுகிய எல்கையோட பற்று வச்சிருப்போம்னா, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய உறவுகள், அந்த பற்று எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா அது உலக பற்றாக மாறும். மகரிஷி பற்று வேண்டான்னு சொல்லல. இப்ப என் குழந்தை கீழே விழுந்தா என்னுடைய மனம் எப்படி துடிக்குமோ அதே போல எங்கோ ஒரு குழந்தை விழுந்தாலும் என் மனசு துடிக்கும் இல்லையா? அப்ப அந்த உலக பற்று வேணும். உலக பற்றும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க அதுல என்னுடைய சுயநலம் இருக்கக்கூடாது, சுயநலத்தோடு பொது நலமாக இருக்கணும். அந்த பற்று கொஞ்சம் நமக்கு விரிய ஆரம்பிக்கும். அப்ப மனம் சுருங்கிய எல்கை கட்டிய மனம் அது விரிந்த நிலையில மாறக்கூடிய அந்த பற்று நாம அகத்தாய்வு செய்ய செய்யவர். சரிங்கம்மா, சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நல்ல கருத்தும்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செய்து கொள்ளலாமாங்கம்மா? நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.